என்னோட ஒரு பூஜை ரொட்டீனோட நான் இன்ஸ்டாவில் கேட்ட ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி ஒன்று உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். யாராவது நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக விமர்சனம் பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அதை எப்படி ஓவர் கம் பண்ணணுங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்தாங்களாம். அந்த பொண்ணுக்கு ரொம்ப மென்மையான மனசாம். யாராவது அவங்கள எதுவும் தப்பாக சொல்லிட்டா அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாதான். ஒரு காலகட்டம் வந்துச்சான். அப்போ அவங்கள எல்லாருமே தவறாக விமர்சனம் பண்ணாங்களாம், தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசினாங்களாம். அப்போ அந்த பொண்ணுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லாத ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டுச்சான். இப்படியே ஃபீல் பண்ணியே அந்த பொண்ணுக்கு வியாதி வந்துருச்சு. டாக்டர் கிட்ட போனதும் கசப்பான ஒரு மருந்தை கொடுத்துருக்காங்க. அப்போதான் அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்கு. நம்மளை தவறாக பேசினவங்க, விமர்சனம் பண்ணவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, அதுக்காக வேண்டி நாம தானே தினம் கசப்பான மருந்தை எடுத்துக்க வேண்டி இருக்கு அப்படின்னு. இது எவ்வளோ உண்மை இல்லை. நம்மளை கடுமையான வார்த்தைகளில் பேசுகிறவங்க, விமர்சனம் பண்ணுறவங்க ஆரோக்கியமா நல்லா இருக்காங்க. அதை போட்டு ஃபீல் பண்ணி நோயாளி ஆக போறது நாம தான். இனியாவது மற்றவங்களுக்காக வாழாம நமக்காக வாழ்வோம். ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க அந்த சிஸ்டர். பாய்.